அடிமைத்தனம் என்பது உண்மைகளை ஒப்புக்கொள்ள விடாது, உண்மையை ஒத்துக்க வைக்காது. அப்போ உண்மையை நீ ஒத்துக்கலைன்னா, உண்மையை ஏற்றுக்கலைன்னா நீ முட்டாள் தானே. அப்போ அடிமைத்தனம் என்பது உன்னை முட்டாளாக்கி விடும். நீ எதுக்கும் அடிமையாகாத. இப்போ வந்து உன்னுடைய இப்போ வந்து நீ வந்து நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்ற. இட்லி பூரி பொங்கல் தோசைக்கு நீ அடிமையாயிட்டப்பா. ஆனால் அதை சாப்பிட்டனால தான்ப்பா உனக்கு நோய் வருது அப்படின்னு சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்ட. ஏன்னா நீ அதுக்கு அடிமையாயிட்ட. அது உனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு, ரொம்ப பிடிச்சி போச்சு. அது இல்லாமல் உன்னால் வாழவே முடியாது. இது இல்லாத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நீ நினைப்ப. இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணி இதையெல்லாம் சாப்பிடாத ஒரு வாழ்க்கையா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு நீ அடிமையாயிட்ட. அப்படி இருக்கும்போது உனது உடலில் வருகிற நோய்களுக்கு இதுதான் காரணம், இந்த தானிய உணவுகள் தான் காரணம், மாமிசம் தான் காரணம், மீன் பால் முட்டை தயிர் மோர் வெண்ணெய் நெய் இதுதான் காரணம், இட்லி பூரி பொங்கல் தோசை தான் காரணம்னு சொன்னால் நீ ஏற்றுக்க மாட்ட. உண்மையை ஏற்றுக்க மாட்ட நீ. ஏன்னா நீ அதுக்கு அடிமையாயிட்ட. அது இல்லாத ஒரு வாழ்க்கையை உன்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது. அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஏன்னா நீ அதுக்கு அடிமையாயிட்ட. அது இல்லாத ஒரு வாழ்க்கையை உன்னால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்போ அதனால் அந்த உணவுகள் தான், அந்த தானிய உணவு, மாமிசம் மீன் முட்டை பால் வெண்ணெய் தயிர் நெய் அரிசி இட்லி பூரி பொங்கல் தோசை இந்த உணவுகள் தான் நோய்களுக்கு காரணம்னு சொன்னால் அந்த உண்மையை உன்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நீ அதுக்கு அடிமையாயிட்ட. அதனால் உண்மையை ஏற்றுக்கலைன்னா நீ ஒரு முட்டாள் தானே. உண்மையை உன்னால் ஏற்றுக்க முடியலன்னா நீ ஒரு வடிகட்டின முட்டாள் தானே. கடைஞ்செடுத்த ஒரு வடிகட்டின 7-8 அரிப்பில் இந்த ஃபில்ட்ரு பண்ண ஒரு வடிகட்டின ஒரு முட்டாள் தானே. 10 வாட்டி வடிகட்டின ஒரு முட்டாள் தானே நீ. உண்மையை உன்னால் ஏற்றுக்க முடியலன்னா நீ ஒரு வடிகட்டின முட்டாள் தானே. 10-15 வாட்டி வடிகட்டி கடைசியாக கடைஞ்செடுத்த ஒரு முட்டாளாகத்தானே நீ இருக்க முடியும், உண்மையை ஏற்றுக்க முடியலன்னா. அதனால தான் சொல்கிறேன், அடிமைத்தனம் என்பது உன்னை முட்டாளாக்கி விடும். உண்மையை ஏற்றுக்கொள்ள விடாது, விட்டு கொடுக்க மாட்டே நீ. இப்போ வந்து கிறிஸ்தவ மதங்கிறது தெரியும், அதில் எல்லாம் பொய்யை தான் சொல்லுவாங்க. ஆனால் நீ அதுக்கு அடிமையாயிட்ட. ஒரு கிறிஸ்தவ மதமா அதுக்கு நீ அடிமையாயிட்ட. ஒரு கூட்டமாக இருக்கிற நீ உன்னை கிறிஸ்தவர்னு சின்ன வயசுலேயே சொல்லி அடையாளப்படுத்திட்ட. டெய்லி அந்த நிறைய காரணங்கள்னால அந்த கிறிஸ்தவ மதத்தின் மீது உனக்கு ஒரு ஆசை வந்துடும். அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 10 நாள் திருவிழா வரும். அப்புறம் கிறிஸ்மஸ்னால் பிரியாணி சாப்பிட்லாம், கேக்கு சாப்பிட்லாம், புத்தாடை அணியலாம், வீட்டில் ஜெகஜோதியாக ஸ்டார் எல்லாத்தையும் போடலாம். அப்புறம் வாரந்தோறும் கோயிலுக்கு அந்த கிறிஸ்தவ கோயிலுக்கு போகலாம், ஜெபம் பண்ணலாம், பூஜை நடக்கும். அப்போ பெண்களும் வருவாங்க, ஆண்களும் வருவாங்க, வயசு பசங்க அது ஒரு சைட் அடிக்கலாம். இப்படி பல்வேறு அப்போ ஊரில் எல்லாருமே எல்லோரும் ஒன்றா வந்துடுவாங்க, ஒற்றுமையாக இருக்கும், கச்சேரி நடக்கும். இப்படி பல காரணங்கள் சொல்லி அந்த மதத்தை நீ விரும்புவ. வெறும் அதாவது சும்மா ஒரு கோயில் இருக்குது, அங்கே சிலை இருக்குது, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே நடக்காது, பூஜை நடக்காது, திருவிழா நடக்காது, பண்டிகை எதுவுமே கிடையாது, கிறிஸ்துமஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னா அது எப்போதும் இருக்குப்பா அப்படின்னா நீ அதை கும்பிட மாட்ட. ஒரு மதத்தை ஈர்க்கணும்னா, மதம் சார்ந்து மக்களை ஈர்க்கணும்னா அது சார்ந்து பண்டிகைகள், விருந்துகள், கேக்கு, கிறிஸ்மஸ்னால் கேக்கு பிரியாணி, இப்படி அப்புறம் திருவிழானா 10 நாள் திருவிழா, அங்கே கச்சேரி, அப்போ ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்றா ஜாலியாக இருக்கிறது, ஆடுறது பாடுறது, இப்படிப்பட்ட அந்த கொண்டாட்டங்கள். இதுக்கு நீ அடிமையாகும்போது அந்த மதத்தை நீ எப்படி விட்டு கொடுப்ப? என்னுடைய சந்தோஷத்துக்கு இந்த மதம் தான் காரணம்னு நீ நினைப்ப. அதனால் நீ அதை விட்டு கொடுக்க மாட்ட. உன்னால் அது பொய்ன்னு நீ ஏற்றுக்க மாட்ட. இந்த சந்தோஷத்துக்கு நீ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நீ அடிமையாகும்போது, இந்த மாதிரியான கொண்டாட்டங்களுக்கு அடிமையாகும்போது அதுக்கு காரணமாக இருப்பதை நீ எப்படி முட்டாள்தனான்னு சொல்லுவ? எப்படி மூட நம்பிக்கைன்னு சொல்லுவ? அப்போ அது மூட நம்பிக்கை என்கிற உண்மையை நீ ஏற்றுக்க மாட்ட. அதை ஒரு விஷயத்துக்கு நீ அடிமையாகும்போது நீ அதாவது ஒரு பொய்க்கு நீ அடிமையாகும்போது அதை பொய்ன்னு ஏற்றுக்க மாட்ட. நீ பொய்யை உண்மைன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவ. அது மாதிரி இப்போ இட்லி பூரி பொங்கல் தோசைக்கு நீ அடிமையாயிட்ட அப்படின்னா அதுதான் நோய்களுக்கு காரணம்னு சொன்னால் உன்னால் நம்ப முடியாது, ஏற்றுக்க மாட்ட நீ. அது மாதிரி நீ சாதிக்கு அடிமையாயிட்ட அப்படின்னா சாதி மூலமாக உனக்கு மரியாதை கிடைக்குது, வருமானம் கிடைக்குது. இப்போ பிராமணர்கள்லாம் நல்லா பூசாரியாக இருந்துக்கிட்டு சடங்குகளை பண்ணிக்கிட்டு நல்லா சம்பாதிக்கிறாங்க. ஒரு யாகம் பண்ணுறது நிறைய சம்பாதிக்கிறாங்க. அப்படிங்கும்போது அதன் மூலம் அவங்களுக்கு வீடு கட்டுறாங்க, ஒரு வாழ்க்கை நடக்குது, சாப்பிட்றாங்க, 3 வேளை சாப்பிட்றாங்க. அவங்க வாழ்க்கைக்கு அந்த மதம் தான் காரணமாக இருக்குது. அப்படிங்கும்போது அதுக்கு அடிமையாகிடுறாங்க. நல்ல வாழ்க்கைப்பா, சூப்பர் வாழ்க்கை, மழை பெஞ்சாலும் சரி பெய்யலைனாலும் சரி,
மழை பெஞ்சாலும் நல்லா வளமாக இருந்தாலும் மக்கள் வந்து இந்த வளத்துக்கும் மழைக்கும் காரணம் இந்த கடவுள் தான் சொல்லி காணிக்க போடுறாங்க. மழை வரலன்னு சொல்லி வரலன்னா கூட இந்த கோயிலுக்கு வந்து கடவுளே மழையை கொடு அப்படின்னு சொல்லி காணிக்க போடுறாங்க. ஆக இந்த மனுஷங்க கஷ்டப்பட்டாலும் சரி, இங்கே மழை பெஞ்சாலும் சரி, மழை பெய்யலன்னாலும் சரி, நமக்கு நல்ல வருமானம் நடக்குது. ஒரு நிழல்லே உட்காந்துக்கிட்டு ஒரு ஆஃபீஸ் வேலை மாதிரி இருக்குது. அப்படிங்கும்போது அதை எப்படி நீ அதுக்கு அடிமையாகிடுற, அந்த தொழிலுக்கு நீ அடிமையாகிடுற, அதை விட மாட்டேற, வேறு யாரையும் வர விட மாட்டேங்கிற, பிடிச்சி வச்சுக்கிற, கெட்டியாக பிடிச்சிக்கிற, அந்தளவுக்கு அடிமையாகிட்ட. அப்படி இருக்கும்போது அது வந்து பொய்ன்னு நீ எப்படி ஏற்றுப்ப? நீ அதுக்கு அடிமையாகிட்ட. அதை பொய்ன்னு எப்படி ஏற்றுப்ப? அதை நீ உண்மைன்னு தான் சொல்லி நீ வாதிடுவ. அது உண்மை தான், விட்டு கொடுக்க மாட்டே நீ. அதுதான் உன்னை முட்டாள்தனமாக்குது. உன்னை அடிமைப்படுத்துறது தான் உன்னை முட்டாள்தனமாக்கும். அதனால் உண்மையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீ வந்து ஒரு நடுநிலையோடு எது நியாயம் அப்படின்னு பார்க்கணும். எது நியாயம், எது உண்மைக்கு சாதகமாக தான் நீ யோசிக்கணுமே தவிர உனக்கு சாதகமாக நீ வந்து உண்மையை மறைக்காத. அதுதான் ஒரு கேவலமான சுயநலங்கிறது. உண்மைக்கு சாதகமாக நீ மாறணும். எது உண்மையோ அதை தெரிஞ்சுக்க ஆசைப்படணும், அதன்படி வாழ ஆசைப்படணும். அது எதை சொன்னாலும் அதன்படி நீ ஒன்றை மாற்றிக்கணும். உண்மை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு தகுந்த மாதிரி நான் மாற துணிவாக இருக்கிறேன், அதுதான் வீரம். ஆனால் வந்து உன் சுயநலத்துக்கு தகுந்த மாதிரி நீ உண்மையை மறைச்சி பொய் தான் உண்மைன்னு சொல்லாத. அதுதான் மூட நம்பிக்கைங்கிறது. அதுதான் அடிமை, ஒரு முட்டாள்தனன்றது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எப்படி யோசிக்கிற மாதிரி, எனக்கு உண்மை தான் முக்கியம். எனக்கு வந்து உண்மை தான்ப்பா முக்கியம். அதில் நான் அவ்வளோ தீவிரம், அவ்வளோ அந்தளவுக்கு உண்மையை தான் நான் நேசிப்பேன். நான் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா கடைசியில் அது என்ன, உண்மையை தேடிக்கிட்டே போனேன்னா அது கடைசியில் எங்கே போய் விட்டுச்சுன்னா இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு என்னை கொண்டு போய் கூட்டுருச்சு. இந்த இயந்திர அறிவியல் உலகம் பொய்யானது, இது பொய்யானது, நிலையற்றது, இதில் நியாயமே இல்லை, இந்த உலகத்தில் நியாயமே கிடையாது, தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நியாயங்கிறதே இல்லை, இது வந்து பொய் அப்படின்னு எனக்கு அது சொல்லிடுச்சு. எனக்கு உண்மை தான் முக்கியம் அப்படின்னு நான் நினச்சேன். எது உண்மையோ அதை நான் தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் தைரியமாக இருந்தேன். பாருங்கள், நான் 2040க்கு அப்புறம் குடிசையில் தான் நம்ம வாழப்போகிறோம், காடுகளில் தான் வாழப்போகிறோம். நாமளே திட்டமிட்டு உருவாக்கப்படுகிற காடுகளில் வாழப்போகிறோம். எல்லாருமே விவசாயம் தான் பண்ண போகிறோம். அப்போ இதை வந்து எத்தனை பேரால் ஏற்றுக்க முடியும்? இதை கேட்டாலே பயப்படுவாங்க. 2040 இப்படி ஒரு மாற்றம் வருதுன்னா இதை கேட்டாலே பயப்படுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எனக்கு இருந்தது. இந்த உலகத்தில் இருக்கிற 800 கோடி பேருக்கு இல்லாத அந்த தைரியம் எனக்கு இருந்ததுனால தான் அந்த உண்மையை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது. இந்த உண்மையை தெரிந்து கொள்கிற தகுதியும் இவனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இயற்கை என்னை கண்டுகொண்டது. உனக்கு அந்த தகுதி இருக்குப்பா, உனக்கு அந்த தைரியமும் வீரமும் உனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த உண்மையை எனக்கு கொடுத்துச்சு. இந்த உலகத்தில் இல்லாத 800 கோடி பேருக்கு இல்லாத அந்த தைரியம் உங்ககிட்ட இருக்குது, அந்த வீரம் உங்ககிட்ட இருக்குது. எளிமையை பார்த்து இந்த மனுஷங்க பயப்படுறாங்க. குடிசையில் வாழ்கிற, அந்த காடுகளில் வாழ்கிற, இயற்கையோடு கலந்து வாழ்கிற அந்த வாழ்க்கையை பார்த்து பயந்து தான் இவன் இந்த மாதிரி பில்டிங்கெல்லாம் கட்டிக்கிட்டு இருக்கான். பில்டிங்கில் கட்டிக்கிட்டு விண்வெளிக்கே ஓடுறான். பயந்தாங்கொல்லி விண்வெளிக்கே ஓடுறான். வேற்றுக்கரத்துலையா போய் தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறான். எல்லாம் கோழைகள். ஒன்றை போல் ஒரு தைரியசாலி இதான் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். இந்த அப்படி உண்மை 2040 இந்த இயந்திர அறிவியலும் செயலிழக்க போகுது அப்படிங்கிற இந்த உண்மையை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு அந்த தைரியம் இருந்தது. எளிமையை தெரிந்து கொள்வது, எளிமையாக வாழ்வது, காடுகளில் வாழ்வது தான் தைரியம். இயற்கையோடு இணைந்து வாழ்வது தான் தைரியங்கிறது, வீரங்கிறது. இது எல்லாமே காங்கிரீட் கட்டடம்லாம் அது ஒரு கோழைத்தனம். இயற்கையை பார்த்து பயந்து காடுகள் தான் நமது வாழ்விடம். லட்சக்கணக்கான வருஷங்கள், பல லட்சக்கணக்கான வருஷங்களாக நமது முன்னோர்கள் காடுகளில் தான் வாழ்ந்தார்கள். சமீப காலமாக ஒரு 3000 வருஷமாக தான், ஒரு 300 வருஷமாக தான் இந்த மாதிரி நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கட்டிடத்தில் இடையில வந்தது, இடையிலே போயிடும். ஆனால் நம்ம லட்சக்கணக்கான பல லட்ச வருஷங்களாக நம்ம காடுகளில் வாழ்ந்தோம். காடுகள் தான் நமது வாழ்விடம். அதை பார்த்து பயந்து போய் தான் நீ இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்க, இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கிட்டு இருக்க. இது ஒரு கோழைத்தனம். நீ என்னதான் முன்னேறினாலும் சரி, இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ என்னதான் முன்னேறினாலும் சரி, அது உன்னுடைய கோழைத்தனத்தை தான் அதிகரிக்கும். இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறது தான் வீரம். இயற்கைக்கு திரும்பணும், எளிமையாக வாழணும், அதுதான் உனக்கு வீரம்.